ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம் பாகம் 12 அத்தியாயம் 4 யோகத்தின் நோக்கம் அதன் தொடர்ச்சி. பிரம்மச்சரிய பிராமணராக செயல்படுபவர்கள் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளும் தன்மையை அடைகிறார்கள். அந்த சமயத்தில் ஏன் அவரை போர்படைக்கு அழைக்க வேண்டும்? உடல் வலிமை உள்ளவர்கள் சத்திரியர்கள். உண்மையில் இவர்கள் சமூகத்தையும் நாட்டையும் காப்பாற்ற தேவை. இதை யாரும் நிராகரிக்க முடியாது. ஆனால் பிராமணர்களை இதற்கு அழைக்க கூடாது. இது ஓட்டப்பந்தய குதிரையை சுமை வண்டியை இழுக்கச் செய்வது போன்றதாகும். ஓட்டப்பந்தய குதிரை வெவ்வேறு நோக்கத்திற்காக தேவைப்படுகிறது. சுமை வண்டியை இழுப்பதற்கு கழுதைகள் மற்றும் எருதுகள் உள்ளன. ஆன்மீக நபர்கள் அல்லது கிருஷ்ண உணர்வு இல்லாத எந்த சமூகமும் அயோக்கியத்தனமான சமூகமாகும். இதை நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன். யார் வேண்டுமானாலும் படிக்கட்டும். ஏனென்றால் கிருஷ்ண உணர்வு இல்லாத சமூகம் தலையில்லாத உடலுக்கு சமம். தலை இல்லாதவன் வெறும் பிணம்தான். அறிவில்லாதவனும் தலை இல்லாதவனும் சமம்தான். அறிவு சரியாக வேலை செய்யாவிட்டால் அவன் பைத்தியக்காரன். தலைவர் இல்லாத சமூகத்திலோ அல்லது பைத்தியக்கார சமூகத்திலோ அமைதியை எதிர்பார்க்க முடியுமா? அமைதி என்ற கேள்விக்கே இடமில்லை. அதே போல தற்கால சமூகத்திற்கு கிருஷ்ண உணர்வு மிக முக்கியமான பாடமாகும். சமூகத்தை வழிநடத்தி செல்லும் தலைவர்கள் ஆத்ம விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை பெற்றிருக்க வேண்டும். ஜப்பானுக்கு நான் வரும்போது டோக்கியோவில் ஜப்பான் நாட்டு அரசாங்க செயலாளர் ஒருவரை சந்தித்தேன். எங்கள் கிருஷ்ண உணர்வு இயக்கத்துடன் அவர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர் சொன்னார், எந்த மத இயக்கத்துடனும் நாங்கள் ஒத்துழைக்க முடியாது என்றார். இவர் அரசாங்க தலைமை செயலாளர்களில் ஒருவர். ஒரு வகையில் அவர் ஒரு சிறந்த முட்டாள். கற்பனை மதங்கள் நம்மிடம் அநேகம் உள்ளது போல கிருஷ்ண உணர்வு இயக்கத்தையும் ஒரு மத இயக்கமாக நினைக்கிறார். ஆனால் இது கற்பனையான மதம் அல்ல. இது சமூகத்திற்கு தேவையானது. மனிதர்களின் ஒரு பிரிவினர் கிருஷ்ண உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த சமூகம் தண்டிக்கப்பட்டு நரகத்தை நோக்கி செல்லும். மேலும் அரசாங்கத்தில் இத்தகைய அயோக்கியன் தலைவனாக இருக்கும் போது எப்படி அங்கே அமைதி இருக்கும்? நாய்கள் சமூகத்தில் அமைதியை எதிர்பார்க்க முடியுமா? நாய்கள் இயற்கையாகவே வேறொரு நாயை பார்த்தவுடன் வவ் 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 என்று குரைக்கும். மனித சமூகத்தை நாய், பூனை, புலி சமூகத்திற்கு திருப்பினால் அமைதி கிடைக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அநேக பிற மிருகங்களை கொல்லக்கூடிய சக்தி புலிக்கு உண்டு. அதற்காக அது மிக முக்கியமான மிருகம் என்று சொல்ல முடியுமா? ஏனென்றால் புலியால் சமூகத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மேலும் நாம் இப்போது மிகவும் சக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். பிறருடன் சண்டையில் நல்ல ஆயுதங்கள் நம்மிடம் உள்ளது. அநேக மக்களை கொல்ல நம்மால் முடியும் தான். ஆனால் இவைகள் எல்லாம் நல்ல மனிதர்கள் அல்லது நல்ல சமூகம் என்று சொல்வதற்கு தகுதியற்றதாகும். மிக கடினமாக உழைக்கும் அயோக்கியர்கள், கழுதைகள், புலிகளின் சமூகத்தை உண்டு பண்ண நாங்கள் விரும்பவில்லை. கழுதைகளின் சமூகம் வாழ்க்கைக்கு ஏதாவது நன்மையை கொடுக்குமா? கொடுக்காது. கிருஷ்ணரிடம் பற்று கொண்டவர்களின் அன்பு விருத்தி அடையும். மேற்கத்திய நாடுகளுக்கு நான் வருவதற்கு முன்பு கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை போல எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போது இது வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. கிருஷ்ணரை உங்கள் மத கடவுளாக நீங்கள் ஏற்கவில்லை. ஆனால் கிருஷ்ணர் மிகவும் கவர்ச்சிகரமானவர். நீங்கள் வெளிநாட்டவர் அல்லர். கிருஷ்ணரிடத்திலும் நீங்கள் அந்நியர்கள் அல்லர். அவர் எல்லோரையும் உரிமை கொண்டாடுகிறார். நாம் ஒருவரை அந்நியமானவராக உண்டு பண்ணுகிறோம். இது நமது முட்டாள்தனமாகும். பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், எனது அன்பு அர்ஜுனா, அநேக வகையான உருவங்களில் வெவ்வேறு வகையான உயிரினங்கள் உள்ளன. ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் நானே தந்தை. கிருஷ்ணர் எப்படி சர்வ வியாபகமானவர் என்பதை கொஞ்சம் கவனியுங்கள். அவர் மனித வர்க்கத்தை மட்டும் உரிமை கொண்டாடவில்லை. மிருக வர்க்கம், பறவை வர்க்கம் என அனைத்தையும் உரிமை கொண்டாடுகிறார். கிருஷ்ணர் கூறுகிறார், நானே தந்தை. ஆகவே கிருஷ்ணர் எப்படி அயல் நாட்டவராவார்? அப்படி கூறினால் அது வாய்க்கு வந்தபடி உளறுவதாகும். கிருஷ்ணர் இந்துக்களால் வழிபடப்படும் இந்திய கடவுள் என்று சிலர் கூறுகிறார்கள். நான் இந்து கடவுள், நான் ஒரு இந்தியன் என்று கிருஷ்ணர் கூறுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணர் சூரியனை போன்றவர். ஏன் அமெரிக்க சூரியன், இந்திய சூரியன்? இந்தியனாவது அமெரிக்கனாவது ஒன்றும் கிடையாது. எல்லாம் செயற்கையான பேச்சு. இந்த கிரகம் மனிதர்களுக்கு சொந்தமானது, அவ்வளவே. இது கம்யூனிசம். தற்போதைய இந்த பொது உடைமை குறைபாடு உள்ளதாகும். ஏனென்றால்
ரஷ்யர்கள் ரஷ்யா தங்களுக்கு மட்டுமே என்றும் சீனர்கள் சீனா தங்களுக்கு மட்டுமே என்றும் கூறுகிறார்கள். ஏன் எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கக்கூடாது? ஏன் மனித பொது உடைமை, உயிரினங்களின் பொது உடைமை மனித வர்க்கத்திற்கு சொந்தமானது என்று இந்த உலகை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது அரைகுறையானதாகும். இது ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது. இது மரங்களுக்கும் சொந்தமானது. இது மிருகங்களுக்கும் சொந்தமானது. அவைகளும் வாழ்வதற்கும் உரிமை உள்ளது. ஏன் மரங்களை வெட்ட வேண்டும்? ஏன் எருதுகளை கசாப்பு கடைக்கு அனுப்ப வேண்டும்? இது அநீதி. நீங்களே அநீதியை செய்து கொண்டு எப்படி நீதியை பெற முடியும்? நம்மிடம் கிருஷ்ண உணர்வு இல்லை. கிருஷ்ணர் நமது உண்மையான தந்தை. நாம் எல்லோரும் அவரின் குழந்தைகள் என்பதை நாம் அறிவதில்லை. மரம் எனது சகோதரன், அமெரிக்கன் என்னுடைய சகோதரன், இந்தியன் என்னுடைய சகோதரன், சீனர் என்னுடைய சகோதரன். ஆகவே கிருஷ்ண உணர்வை நாம் வளர்க்க வேண்டும். உலக சகோதரத்துவம் மற்றும் ஐக்கிய நாடுகள் இவைகளை பற்றி நாம் பேசுகிறோம். இவை அனைத்தும் முட்டாள்தனம். தந்தையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சகோதரத்துவம் மற்றும் மனிதத்தன்மை என்றால் என்ன என்பதை உணரும் எண்ணமும் கிடையாது. இப்படி இருக்கும் போது ஐக்கிய நாடு ஒற்றுமையை பற்றி வருட கணக்கில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் முதல் தர முட்டாள்களே. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.